தமிழ்நாட்டின் ஒரு சிறிய கிராமத்தில் அருண் என்ற இளைஞன் வாழ்ந்தான். அவன் தந்தை ஒரு சிறிய கூலித் தொழிலாளி. தினமும் கடுமையாக உழைத்து சம்பாதிப்பார். ஆனால் அருணுக்கு பணத்தின் மதிப்பு தெரியாது. தந்தை கொடுத்த பணத்தை நண்பர்களுடன் சாப்பாடு, விளையாட்டு, தேவையற்ற பொருட்களுக்கு செலவழித்து விடுவான். ஒரு நாள் தந்தை அவனை அழைத்து, "மகனே, இந்த பணம் எவ்வளவு கஷ்டப்பட்டு வருகிறது தெரியுமா?" என்றார். அருண் சிரித்தான். "அப்பா, இது ஒரு சில 100 ரூபாய்தான்." தந்தை அமைதியாக இருந்தார். அடுத்த நாள் தந்தை சொன்னார், "இன்று நீயே சம்பாதித்து வா, அப்போதுதான் பணத்தின் மதிப்பு தெரியும்." அருண் முதலில் எளிது என்று நினைத்தான். ஆனால் வேலை தேடிச் சென்றபோது யாரும் உடனே வேலை தரவில்லை. ஒரு விவசாயி அவனை ஒரு நாள் முழுக்க வயலில் வேலை செய்ய வைத்தார். கடுமையான வெயில், கைகள் வலி, உடல் சோர்வு. மாலை நேரத்தில் அவன் 300 ரூபாய் சம்பாதித்தான். அந்த பணத்தை கையில் பிடித்தபோது அவனுக்கு பெருமை தோன்றியது. உண்மையான பாடம். வீட்டிற்கு வந்தபோது தந்தை சொன்னார், "அந்த பணத்தை அடுப்பில் போடு." அருண் அதிர்ச்சியடைந்தான். "அப்பா, இது நான் நாள் முழுக்க உழைத்து சம்பாதித்த பணம்." தந்தை சிரித்தார். "நான் தினமும் சம்பாதிக்கும் பணத்தையும் நீ இவ்வாறே செலவழித்தாய். அதில் என் உழைப்பும் வியர்வையும் இருந்தது." அருணின் கண்களில் கண்ணீர் வந்தது. அந்த நாள் முதல் அருண் பணத்தை மதிக்கத் தொடங்கினான். அவனுக்கு புரிந்தது, பணம் என்பது காகிதமல்ல, அது ஒருவரின் நேரம், உழைப்பு, தியாகம். அவன் படிப்பிலும் கவனம் செலுத்தி சிறிய சேமிப்பு பழக்கத்தை ஆரம்பித்தான். காலம் கடந்த பின் அவன் நல்ல தொழில் செய்து தந்தைக்கு வசதியான வாழ்க்கை கொடுத்தான். பணம் சுலபமாக கிடைப்பதில்லை. ஒவ்வொரு ரூபாயிலும் ஒருவரின் உழைப்பு இருக்கிறது. பணத்தை மதிப்பவன் வாழ்க்கையை மதிப்பான்.